வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி ஜெம் தலைப்புச் செய்திகள். அரசு முறை பயணமாக இன்று புருனே செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. வரும் 4ஆம் தேதியன்று பிரதமர் சிங்கப்பூர் செல்ல உள்ளதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் வெளிநாட்டு போட்டோ ஷூட்டிலும் ஆடம்பர கார் ரேஸிலும் மட்டுமே கவனம் செலுத்துவதாக தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் போதைப் பொருள் பழக்கமே திமுக அரசின் உண்மை அடையாளமாக இருப்பதாக விமர்சனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று தரிசனம் மேற்கொள்வதற்காக தமது குடும்பத்துடன் வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. தேவஸ்தான அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. வெள்ளத்தில் மிதக்கும் ஆந்திரா. வெளுத்து வாங்கிய கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஆந்திரா. பாலங்களில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடா காசிபேட் இடையே ராயனபாடு ரயில் நிலையம் மற்றும் தண்டவாளத்தை சூழ்ந்த வெள்ளம். விஜயவாடாவில் விடிய விடிய கொட்டிய கனமழை. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பொக்லைன் வாகனத்தில் சென்றபடி ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடாவில் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் சக்தி வாய்ந்த மீட்பு படகுகளை வழங்கிய மத்திய அரசு. 6 ஹெலிகாப்டர்களுடன் 40 சக்தி வாய்ந்த மீட்பு படகுகளை ஆந்திராவுக்கு வழங்க உள்துறை அமைச்சகம் உறுதி. சென்னை மாநகராட்சி மண்டலம் அம்பத்தூர் 90வது வார்டில் ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் மேயர் பிரியா. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்வரும் பருவமழையை எதிர்கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பேச்சு. முக்கியமான பகுதி வடசென்னைக்குட்பட்ட பகுதிகளில் மண்டலம் 1, 2, 3க்குட்பட்ட பகுதியில் அங்கே கொசஸ்தல் ஏர் மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்பொழுது வரை 80% பணிகள் அந்த பகுதிகளில் நிறைவேறப்பட்டு இருக்குது. அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா கோவளம் பேசன் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது 3 கட்டமாக பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. முதல் கட்ட பணிகள் 70% முடிந்திருக்கு. 2வது கட்ட பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. சோ இதுதான் மிகவும் முக்கியமான பணிகளாக சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மழைக்காலம் தொடங்க உள்ளதால் அடுத்த 3 மாதங்கள் டெங்கு பரவல் அதிகரிக்கக்கூடும் என அமைச்சர் மா சுப்பிரமணிய எச்சரிக்கை. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என 848 பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். டெங்கு வந்த உடனே இறந்துடுறாங்கன்னு இல்லை, இந்த நோய் பாதிப்பு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வராமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெற்று நோய் பாதிப்பு கூடுதலானதற்கு பிறகு மருத்துவர்களை தேடுவது, மருத்துவமனைகளுக்கு வருவது, அது ஒன்று. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், இந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளவர்களுக்கு இந்த டெங்கு வரும்போது உடனடியாக மருத்துவர்களை அணுகணும். டெங்குன்னு இல்லை, எந்த காய்ச்சல் பாதிப்பாக இருந்தாலும் மருத்துவர்களை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்வது அவசியம். அந்த வகையில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்படுகிற அந்த விழிப்புணர்வின் காரணமாக இதுவரை ஒரு 4 இறப்புகள் மட்டுமே பதிவாகி. கார் பந்தயம் நடைபெற்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள கட்டமைப்புகளை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் விரைவில் அகற்றப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. நேற்றைக்கு கூட நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இறுதி வரையில் கார் பந்தயத்தில் இருந்தேன். அவர் அதிகாரிகளை அழைத்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு கூட்டத்தை கூட்டி உடனடியாக ஓரிரு தினங்களில் அதை முழுமையாக அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த கட்டமைப்பினால் போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, பொதுமக்களுக்கும் எந்த விதமான சிரமமும் இருக்காது. வழக்கம் போல் போக்குவரத்து அங்கு சென்று கொண்டுதான் இருக்கின்றன. காலையில கூட நீங்கள் இப்போது கூட சென்று பயணிக்கலாம். போக்குவரத்து இடையூறு எதுவும் இல்லை. கட்டமைப்புகளை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். எவ்வளவு விரைவாக அகற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக அகற்றுவார்கள்.
சென்னையில் முடிந்தது கார் ரேஸ். அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். மீண்டும் போக்குவரத்துக்கு அனுமதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியீடு. ஜூலை 13ஆம் தேதியன்று நடைபெற்ற தேர்வின் முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. நடப்பாண்டு முதல் அமலுக்கு வருகிறது நெக்ஸ்ட் தேர்வு. வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தேசிய மருத்துவ ஆணையம். எம்பிபிஎஸ் இறுதியாண்டு மாணவர்களுக்கும் வெளிநாடுகளில் மருத்துவம் படித்த மாணவர்களுக்கும் நடப்பாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு நடத்தப்படும். ₹100 கோடி மதிப்பிலான நிலத்தை முறைகேடாக எழுதி வாங்கிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் MS விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் உள்ளிட்ட மேலும் 2 கைது. முன்ஜாமீன் மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் கரூர் அருகே வைத்து கைது செய்ததாக சிபிசிஐடி போலீசார் தகவல். மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைதான வால்பாறை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட 4 பேர் சஸ்பெண்ட். சிறையில் உள்ள 3 தற்காலிக பேராசிரியர்கள் மற்றும் 1 லேப் டெக்னீஷியன் மீது கோவை மண்டல கல்லூரி இயக்குநரகம் துறை ரீதியாக நடவடிக்கை. பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் உயர்கல்வி பயில நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் உத்தரவு. +2 தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் 1,34,000 பேர் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கவில்லை என்ற தகவலை அடுத்து நடவடிக்கை. சேலம் மேட்டூரில் 5,947 கோடி ரூபாயில் நீரேற்று புனல் மின் நிலையத்தை அமைக்கிறது கிரென்கோ எனர்ஜிஸ் என்ற தனியார் நிறுவனம். கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்திடம் விண்ணப்பம். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்திலிருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தப்பட இருந்த சர்வதேச சந்தையில் 29 கோடி ரூபாய் மதிப்புள்ள 58 கிலோ சாரஸ் என்ற பதப்படுத்தப்பட்ட கஞ்சா பறிமுதல். இது தொடர்பாக வழக்கறிஞர் அமல்ராஜ், நிஷாந்த் மற்றும் விக்டர் ஆகியோரை கைது செய்து விசாரணை. பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட கொல்கத்தா ஆர்ஜி கர் மருத்துவமனை முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் கைது. டெண்டர் முறைகேடு வழக்கில் கைது செய்த சிபிஐ சிறப்பு குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை. திண்டுக்கல்லில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கான அழகி போட்டி. பல்வேறு மாவட்டங்கள் இருந்து வருகை. தமிழ் பாரம்பரிய உடையில் அசத்தல். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நிதியுதவி கிடைத்த நிலையில் 75% பணியாளர்களை குறைக்க டன்சோ முடிவு. ஆகஸ்ட் மாத ஊதியம் மற்றும் ஈட்டு விடுப்புக்கான நிதி விரைவில் வழங்கப்படும் என இமெயிலில் ஊழியர்களுக்கு தகவல். தாய்லாந்தை ஒட்டி உள்ள லாவோஸில் இருந்து மீட்கப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த 16 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று சைபர் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுவது குறித்து விசாரணை. மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்து வரும் ரஷ்ய அதிபர் புடின் குழந்தைகள் அவசியம் ஆங்கிலம் கற்க வேண்டும் என அறிவுறுத்தல். கிசில் நகரில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் உரையாற்றிய புடின்
பல்வேறு துறைகளில் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள ஆங்கிலம் கற்பது மிக முக்கியம் என அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தியொட்டி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்க கூடாது. காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழக வீராங்கனைகளான துளசிமதி வெள்ளி பதக்கமும் மற்றொரு தமிழக வீராங்கனை மனிஷா ராமதாஸ் வெண்கல பதக்கமும் வென்று அசத்தல். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் நிதிஷ்குமார். இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து வீரரை 2-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார் நிதிஷ்குமார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் யோகேஷ் வெள்ளி பதக்கம் வென்றார். 42.22 மீட்டர் தூரம் வட்டு எறிந்து இரண்டாவது முறையாக ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை. ஆப்கானிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிராக நியூசிலாந்து அணி டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் சிஎஸ்கே அகாடமியில் பயிற்சியில் ஈடுபட்ட நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா சினிமா துறையில் நடிகர்கள் அஜித், விஜய் போன்ற 1% பேர் மட்டுமே நன்றாக உள்ளதாகவும் மற்ற 99% பேரின் வாழ்வில் ஏழ்மை நிலவுவதாகவும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன தலைவர் R.K. செல்வமணி பேச்சு. திரைப்படத்துறை பல்வேறு வகையில் நீங்க வெளியேந்து பார்க்கும்போது பார்ப்பாங்க, இவர் அஜித், விஜய், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் 1% தான். 1% குறைவானவங்க தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. 90% பேர் அவங்க வாழ்க்கை அன்னாடங்காட்சி தான். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? குறைஞ்சபட்சம் 30 வருஷம் 40 வருஷம் நாங்க இந்த மக்களுக்காக சிரிக்க வைக்கிறதுக்காக அவங்க சந்தோஷப்படுறதுக்காக நாங்க ஏதோ ஒரு உழைச்சிட்டே இருக்கோம். மரணம் பக்கத்துல இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. 4 அடியில குதி அப்படின்னு சொன்னாருன்னா 5 அடியில இருந்தா எங்க சன்மான் குதிப்பான். 4 அடியில குதிச்சா அரசியலுக்கு போற நடிகர்கள் கூட நடிக்கும் நடிகைகளுக்காக ஒரு குரல் கொடுத்தீர்களா? நடிகர்கள் சங்கத்துக்கே மதிப்பு இல்லை என்றும் நடிகைகள் சங்கம் வேறையா என்றும் கோபத்துடன் பேசிய நடிகை ராதிகா. டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க, எங்கேயுமே கிடையாது. இட்ஸ் a good industry. ஆனா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது என்னுடைய வார்த்தை. டிஸ்ஆர்கனைஸ்ட் அதிகம், ஆனா ஆர்கனைஸ்ட் ஒரு பக்கம் பார்த்தா ஆர்கனைஸ்ட் அவ்வளோ கன்ஃபியூஷன்லயே வேலை நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அதுக்கு வரணும். வரலன்னா எப்படி பண்ண முடியும்? ஆனா மறுபடியும் சொல்றேன், உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும். என்னிடம் இல்லை, மக்களிடம். ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை, அரசியலுக்கு வரணும்னு ஆசை, அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை. நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே, உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க. திரையரங்குகளில் விற்பனை செய்யும் தின்பண்டங்களின் விலையை அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் திரையரங்குகள் மூடப்படும் நிலை உருவாகும் என சண்டை பயிற்சியாளரும் நடிகருமான கராத்தே ராஜா பேச்சு. வாழை திரைப்படத்தை பார்த்துவிட்டு இயக்குனர் மாரி செல்வராஜை வாழ்த்திய நடிகர் ரஜினிகாந்த். உங்கள் வாழ்த்திற்கும் அரவணைப்புக்கும் நன்றிகள் எங்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களே. வாழை திரைப்படத்தை பார்த்து வாழ்த்து தெரிவித்த
நடிகர் ரஜினிக்கு இயக்குனர் மாரி செல்வராஜ் நன்றி. இயக்குனர் நெல்சன் தயாரிப்பில் கவி நடிக்கும் பிளடி பெக்கர் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினியின் கதாபாத்திரத்தின் பெயர் தேவா என அறிவிப்பு. கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.